வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கேட்டுருவாங்க. இப்படியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் எடுப்பாங்க. அதுவே நீங்கள் படிக்கக்கூடிய இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க்கில் இருந்தால் வரும். ஸோ அதனால் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் நம்ம என்னென்ன படிக்கணும், கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு நம்ம எந்தெந்த சாப்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக 2 மார்க் 3 மார்க்கை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதில். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இன் 7 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. அதிகாரம் என்பதன் பொருள் தருக. ஸோ எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட் ஆகக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ரெகுலேட்டட் மார்க்கெட்? செபியின் தலைமையகம் எது? அதன் பணிகளில் ஏதேனும் ஒன்றினை குறிப்பிடுக. ஸோ இந்த செபி 5 மார்க்லேயும் நமக்கு சில டைம் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. மென்ஷன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி. மென்ஷன் த எனி ஒன் ஆஃப் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். நேர்காணல் என்றால் என்ன? வாட் இஸ் ஆன் இன்டர்வியூ? ஏதேனும் 4 அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக. நேம் எனி 4 கவர்மெண்டல் என்டர்பிரனியல்ஸ் ஸ்கீம்ஸ். கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் பிரைவேட்டைசேஷன்? காசோலை வரையறுக்கவும். டிஃபைன் செக். சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தவிர நடத்தப்படும் பங்குதாரரின் கூட்டத்தின் பெயரை கூறி விளக்குக. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நேம் த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அதர் தென் ஃபார் ஸ்டேஷனரி மீட்டிங் ஃபார் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எக்ஸ்பிளைன். எண்ணெய், காப்பி ஆகியவை பண்டக சந்தையில் விற்கப்படுகின்றன. இவை எப்பண்டக சந்தையினை சார்ந்தது என கூறுக. ஆயில் அண்ட் காஃபி ஆர் சோல்ட் இன் ஃபார் கம்யூனிட்டி மார்க்கெட். மென்ஷன் த மார்க்கெட் விச் இஸ் தியர் பிலாங். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். 7 × 3 21. பார்ட் 3. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 40 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. டெல்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? வாட் ஆர் த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெல்லர்? ஹால்ஸ்டிங் கூற்றுப்படி பங்கு மாற்றகம் வரையறுக்கவும். இது ரொம்ப முக்கியம். டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஹாஸ்டிங்ஸ். நிபந்தனைகள் மற்றும் நம்பக உறுதிக்கு ஏதேனும் 3 வேறுபாடுகள் தருக. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. மனிதவள மேலாண்மையின் இயல்புகள் ஏதேனும் 3ஐ கூறுக. ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளரின் சந்தையிடுதல் விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவை? ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன்? உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக. ஸ்டேட் எனி 3 இம்பேக்ட் ஆன் குளோபலைசேஷன். எழுந்திரு இந்தியா என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்பெஷல் ரெவல்யூஷன்? ஒரு மாதாந்திர சம்பளதாரரை தங்க முனை பத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரைகளை வழங்குக. ஒரு மாதாந்திர சம்பளதாரரை தங்க முனை பத்திரத்தில் முதலீடு செய்ய 3 அறிவுரை வழங்குக. கிவ் த 3 suggestions ஆஃப் salaried employee டு இன்வெஸ்ட் த எக்ஸிட் ஃபார் த செக்யூரிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 5 35 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்கை எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலாக 14 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த 14 எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மேலாண்மையோட முக்கிய செயல்பாடுகளை விளக்குக. அல்லது முதல்நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 5ஐ எழுதுக. எக்ஸ்பிளைன் த மீன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ரைட் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூஸ் மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். பங்கு மாற்றகத்துடைய முதலீட்டாளருடன் பயன்களை கூறுக. அல்லது மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். டிஸ்கிரைப் த சீக்வென்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து 43ல் சந்தையிடுதல் கலவையின் கூறுகளை குறிப்பிடுக. அல்லது நுகர்வோரின் கடமைகளில் ஏதேனும் 5ஐ விளக்குக.
narrate the elements of marketing mix, explain any 5 duties of consumers. காசோலையின் இயல்புகள் ஏதேனும் ஐந்தினை விளக்குக. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளில் ஐந்தினை விளக்குக. Discuss in detail any 5 features of check. Explain any 5 macro environmental factors of business. குறிப்பு வரைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய குடியிருப்பு இயக்குனர், பெண் இயக்குனர், கூடுதல் இயக்குனர், நிழல் இயக்குனர், முதல் இயக்குனர். அல்லது அருண் என்பவர் புதியதாக ஒரு தொழிலை தொடங்க விரும்புகிறார், அவருக்கு ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்க உதவுக. Give the short note residual director, women director, additional director, shadow director, first director. Or Arun wishes to start up new business unit, help him to the draft of project report. கடனீட்டு பத்திரங்கள் வகைகளில் ஐந்தினை விளக்குக. அல்லது தாராளமயமாக்கலின் நன்மைகளை விளக்குக. Explain any 5 kinds of. Explain the advantages of liberalization. ஒரு வங்கியின் மேலாளராக உனது வாடிக்கையாளர்களுக்கு புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கை தொடங்க வழிகாட்டுக. அல்லது சுந்தரி என்பவர் நகைக்கடையில் ஒரு தங்கச்சங்கிலியினை வாங்குகிறார், வாங்கிய ஒரு மாதத்தில் தங்கச்சங்கிலியின் நிறம் மாறிவிட்டது, நுகர்வோர் மன்றத்தில் வழக்கு தொடங்கும் முறையினை ஆலோசனையாக சுந்தரிக்கு வழங்குக. ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். As a bank manager, how will you guide to the consumers who want to open the demand account? Sundari purchased in gold chain from the jewelry shop which is turned for white within for the month. Advised Sundari promote for the involve the filling of complaint in for consumer court. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியலில் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் கூட எல்லாம் படிச்சுக்கோங்க. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நன்றி.